குட் ஈவினிங் காய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th சயின்ஸ் டேர்ம் 2ல் இருக்க உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ளது, ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியாவில் 1922ஆம் வருடத்தில் ஒரு நாள் காற்றின் வெப்பநிலையானது 59 டிகிரி செல்சியஸ் என கணிக்கப்பட்டிருக்கிறது. அண்டார்டிக் கண்டத்தின் வெப்பநிலை தான் உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலையாக அளவிடப்பட்டுள்ளது. அது தோராயமாக -89 டிகிரி செல்சியஸ் என கணக்கிடப்பட்டுள்ளது. வெப்பநிலை நீரின் உறைநிலைக்கு குறைவாக இருக்கும்பொழுது எதிர்குறி உபயோகப்படுத்தப்படுகிறது. நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ் என கணக்கிடப்படுகிறது. நீரானது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பனிக்கட்டியாக மாறுகிறது என்றால் -89 டிகிரி செல்சியஸ் என்பது எந்த அளவு குளிராக இருக்கும் என்பதை சிந்தித்துப்பார். நமது உடலின் சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். காற்றின் வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ் முதல் 20 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கும்போது நமக்கு உடல் குளிர்ச்சியாக உணர்கிறது. அடுத்தது, சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தும் கண்ணாடி பொருட்கள் போரோசிலிகேட் கண்ணாடியால் உருவாக்கப்படுகின்றன. நம்ம சமையலறையிலையும் லேப்லையும் யூஸ் பண்ணுற கண்ணாடி பொருட்கள் போரோசிலிகேட் அப்படிங்கிற கண்ணாடியால் செய்யப்படுது. இந்த கண்ணாடி பொருள்களை வெப்பப்படுத்தும் பொழுது மிக மிக குறைவாகவே விரிவடைகின்றன. எனவே இவற்றில் விரிசல் ஏற்படுவதில்லை. இந்த காரணத்துக்காக தான் சமையலறையிலையும் லேப்லையும் இதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததான், ஈல் என்னும் ஒரு வகை மீன் மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது. இவை மின்னதிர்வை வெளியிட்டு எதிரிகளிடமிருந்து தங்களை காத்து கொள்ளவும் தங்களது உணவை பிடிக்கவும் செய்கின்றன. எந்த மீன்னா ஈல் மீன். அடுத்ததான், நீர் ஒரு பொது கரைப்பான். அது பெரும்பாலான பொருள்களை கரைக்கிறது. நீர் அப்படிங்கிறது ஒரு பொது கரைப்பான். அது பெரும்பாலான பொருள்களை கரைக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காற்று வீசும் திசையை கண்டறிய காற்று திசை காட்டி பயன்படுகிறது. காற்றின் திசையை நீங்கள் ஒரு திசை காட்டியையும் உருவாக்கலாம். நீங்களே செய்து பார்த்து மகிழும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல காற்று வீசக்கூட திசையை கண்டறியறதுக்கு பயன்படுறது காற்று திசை காட்டி. அடுத்ததான், கார்பன் டை ஆக்சைடை -57 டிகிரி செல்சியஸுக்கு குளிர்விக்கும் பொழுது அவை திரவ நிலையை அடையாமல் நேரடியாக திடநிலைக்கு மாறுகிறது. இதனை உலர் பனிக்கட்டி என்று அழைக்கின்றனர். இது குளிர்விக்கும் காரணியாக பயன்படுகின்றது. இறைச்சி மற்றும் மீன்கள் போன்றவற்றை சரக்குந்து மற்றும் சரக்கு பெட்டிகளில் ஏற்றுமதி செய்யும் பொழுது அப்பொருட்களை பதப்படுத்த உலர் பனிக்கட்டியை பயன்படுத்துகின்றனர். அடுத்ததான், செல்லின் அளவிற்கும் உயிரினத்தின் அளவிற்கும் யாதொரு தொடர்பும் இல்லை. உதாரணமாக, யானையோட செல் சுண்டலியின் செல்லை விட மிக பெரியதாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லோட அளவிற்கும் உயிரினத்தோட அளவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் யானையோட செல் சுண்டலியோட செல்லை விட மிக பெரியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியமில்லை. தோராயமாக மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை 3.7 × 10^13 அல்லது இந்த கீழே கொடுத்துருக்க நம்பர். ஓகேவா. அடுத்ததான், நமது உடலில் காணப்படும் எலும்புகளில் மிகச்சிறியது நமது உள்காதில் உள்ள அங்கவடி எலும்பாகும். இது 2.8 மில்லிமீட்டர் மட்டுமே நீளமுடையது. நமது உடலில் நீளமான எலும்பு தொடையெலும்பு. நமது உடலில் காணப்படும் எலும்புலையே மிகச்சிறியது எதுனா நம்மளோட உள்காதில் இருக்க அங்கவடி எலும்பு. அதோட நீளம் பார்த்திங்கன்னா 2.8 மில்லிமீட்டர். நீளமான எலும்பு எதுனா தொடையெலும்பு. குழந்தை பிறக்கும் பொழுது 300க்கும் அதிகமான எலும்புகளுடன் பிறக்கின்றன. அவர்கள் வளரும்பொழுது சில எலும்புகள் இணைந்து ஒன்றாக மாறிவிடுகின்றன. ஆகையால் முதிர்ச்சியடைந்த மனிதனின் எலும்புக்கூட்டில் 206 எலும்புகள் உள்ளன. குழந்தைகள் பிறக்கும்போது 300க்கும் அதிகமாக எலும்போடு பிறக்கிறாங்க. வளரும்போது சில எலும்புகள் ஒன்றாக சேர்ந்து முதிர்ச்சியடைந்த மனிதனுக்கு எலும்புக்கூட்டில் 206 எலும்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான், மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலும் ஏறக்குறைய 300 மில்லியன் நுண்காற்று பைகள் உள்ளன. கொட்டாவி விடுதல் மூலம் நாங்கள் அதிக அளவு ஆக்சிஜனை உள்வாங்கி அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம். கொட்டாவி விடும்போது அதிக அளவு ஆக்சிஜனை உள்வாங்கி அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம். நுரையீரலில் 300 மில்லியன் நுண்காற்று பைகள் இருக்குது. அடுத்ததான், மூளையில் 100 மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை ஒருவர் வாழ்நாளில் சேமித்து வைக்க முடியும் என்று கூறப்படுகிறது. ஒருவர் அவரோட வாழ்நாளில் மூளையில் 100 மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை சேமித்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் ஏன் நீரை அருந்துகிறோம்? நமது உடலில் 70% நீர் உள்ளது. நமது மூளையில் உள்ள சாம்பல் நிற பகுதியில் அதிக அளவு 85% நீர் உள்ளது. கொழுப்பு செல்களில் குறைந்த அளவு 15% மட்டுமே உள்ளது. நம் உணவின் மூலமாகவும் பருகும் நீர் மூலமாகவும் ஒரு நாளைக்கு 1.5 முதல் 3.5 லிட்டர், அதாவது 1.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரை நீர் அருந்துகிறோம். அடுத்ததான், குறுவட்டில் சேமிக்கும் தகவல்களை விட, அதாவது குறுவட்டுனா சிடி காம்பேக்ட் டிஸ்க், அதை விட 6 மடங்கு அதிகமான தகவல்களை டிவிடி தட்டில் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா.
இன்றைக்கி நம்ம 6th சயின்ஸ் டேர்ம் 2ல் இருக்க உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 6th டேர்ம் 3 சயின்ஸில் இருக்க உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.